ரொம்ப குறைஞ்ச விலையில் டாடா ஸ்கை மற்றும் ஏர்டெல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டேரெக்டாக எங்களோட காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்களே டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் வாங்கிக்குவோம். ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசரில் தமிழ் DTH.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணோன்னே நம்ம சேனலோட அஃபிஷியல் பொருட்கள் விற்கக்கூடிய வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கும். புதிய டிஷ் மற்றும் சீப் டிஷ்க்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களும் இதில் இருக்கும். டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது உங்கள் வீட்டுக்கு டேரெக்டாக நாங்கள் டெலிவரி பண்ணிடுவோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வெப்சைட்ல என்டர் வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்களுக்கு வேலைக்கு டெக்னீஷியன்ஸ் தேவைப்படுறாங்க. சன் டைரக்ட், ஏர்டெல், டாடா ஸ்கை, டிஷ் டிவி மற்றும் வீடியோ கண்டிட்டு வச்சுக்கு ரீஃபிட்டிங், ரீஇன்ஸ்டால், டிஷ் அலைன்மெண்ட் போன்ற அனைத்து விதமான வேலைகளுக்கும் டெக்னீஷியன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு டெக்னீஷியன் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட டெக்னீஷியன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்தந்த ஏரியாவில் வேலை வரும்போது உங்களுக்கு வேலையை நாங்கள் கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதுசாக டெக்னீஷியன் தொழில் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு குறைஞ்ச ரேட்ல சிக்னல் மீட்டர் கொடுத்து உங்களையும் டெக்னீஷியன் பயிற்சி கொடுத்து டெக்னீஷியனா ஆக்குவோம். நீங்களும் எங்களோட குரூப்ல ஜாயின் பண்ணி சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி டெக்னீஷியனா இருக்கிறவங்களும் புதுசா டெக்னீஷியன் தொழில் கத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இதே ஸ்கிரீன்ல இருக்க பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல எங்களோட ஜாயின் ஆகிக்கலாம். உங்களுக்கு வேலையை தரத்துக்கு நான் ரெடியா இருக்குங்க. அனைத்து விதமான டிஸ்ட்ரிக்ட்களுக்கும் இந்த வேலைகளை பிரித்து கொடுக்கப்படும். அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் செட்டப் பாக்ஸ் 3 அதாவது ஏர்டெல் XTREME 3 இப்போ மார்க்கெட்டில் லான்ச் ஆகிருக்க புது வகையான எக்ஸ்ட்ரீம் ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்த எக்ஸ்ட்ரீம் பாக்ஸை விட இந்த லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாக்ஸு ஆன் ஆகிறது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. இந்த பாக்ஸில் நீங்கள் ஜியோ டிவி, லோக்கல் டிவி, ஸ்ரீலங்கா சேனல்ஸ், IPTV போன்ற எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் ஆனது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்க மொபைல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு 1 மாதம் மற்றும் 6 மாத சப்ஸ்கிரிப்ஷனோட உங்களுக்கு நாங்கள் தரோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஷாப்பிங் வெப்சைட்டான தமிழ் DTH.in அப்படின்ற வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இது வாங்கும்போது உங்களுக்கு COD கிடையாது, கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. முன்னாடியே அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்க முடியும். அதனால் ஃபோன் பண்ணி COD இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. முழுக்க பணம் செலுத்தினால் மட்டுமே இந்த பாக்ஸை நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்க முடியும். இந்த பாக்ஸ் ஆனது 1 மாதம் மற்றும் 6 மாத சப்ஸ்கிரிப்ஷனோட 2 வகையான விலைகளோட இது உங்களுக்கு லான்ச் ஆகிருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஸோ வாங்க இந்த பாக்ஸை அன்பாக்சிங் பண்ணலாம். ரெண்டாவதா இதோட ஸ்டைலு, ஆனாகிற விதம் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். மூணாவதா இதில் ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ் எல்லாமே இன்டர்நெட் வழியாக எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வீடியோ தமிழில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த வீடியோ நான் பர்ஃபெக்டாக மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த பாக்ஸ் பேர் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் XTREME 3, ஏர்டெல் XTREME 3. ஸோ இந்த பாக்ஸ் இப்போது மார்க்கெட்டில் புதுசாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி முன்னாடி இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே இதில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதோட டிசைனை மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே இந்த பாக்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எல்லா சைடுமே ஏர்டெல் அப்படின்ற லோகோவை கரெக்டாக பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. கூகுள் ப்ளே ஸ்டோர் இதில் இன்பில்ட்டாக இருக்கும். கேஸ்ட் பண்ணிக்கலாம், உங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணிக்கலாம். ரிமோட் வழியாக நீங்கள் கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். 4K வீடியோ சப்போர்ட் பண்ணும். டால்பி ஆட்டம்ஸ் இதில் இருக்குது. ப்ளூடூத் சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் ரிமோட்டும் இதில் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், ரீவைண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சில OTT ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே ஏர்டெல் XTREME 3 பாக்ஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் முன்னாடி வந்த ஏர்டெல் XTREMEக்கும் இந்த ஏர்டெல் XTREMEக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு. பாக்ஸோட ஃபீச்சர்ஸ் அப்புறமா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அக்சசரிஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டியான ஒரு ஏர்டெல் ஒரிஜினல் HDMI கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த HDMI கேபிள் நீங்கள் எங்ககிட்ட தனியாகவும் விலைக்கு வாங்கிக்கலாம். அதாவது இந்த பாக்ஸ் வாங்காமையும் இந்த HDMI கேபிள் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஏர்டெலோட ஒரிஜினல் HDMI கேபிள் உங்களுக்கு வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள்.
ஸோ இந்த பாக்ஸோடய உங்களுக்கு ஒரு HDMI கேபிள் கொடுத்துட்றாங்க. ரொம்ப ரொம்ப ஹார்டாக சூப்பராக இருக்குது இந்த HDMI கேபிள். குவாலிட்டி சொல்லவே தேவையில்லைங்க, பர்ஃபெக்டாக இதை மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக தான் உங்களோட செட்டப் பாக்ஸுக்கும் டிவிக்கும் HD சேனல்ஸை கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கடுத்ததாக ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர் அடாப்டர் பார்த்தீங்கன்னா நார்மலாக HD பாக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய பவர் அடாப்டர் தான். ஸோ பவர் அடாப்டரில் பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணாமல் அதுவே கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டரோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த பவர் அடாப்டரும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு இன்பில்ட்டாக வந்துடும். அதுக்கடுத்ததாக ஒரு ப்ளூடூத் ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரிமோட்டோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதுலேயே உங்களுக்கு 2 AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரிமோட்டுக்கு மேலே IR பிளாஸ்டர் கிடையாது, ஏன்னா இது ஒரு ப்ளூடூத் ரிமோட். ஸோ குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது வேறு ரூமில் இருந்து இந்த ரூமில் இருக்க டிவியை நீங்கள் மாற்றிக்கலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸை இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரிமோட்டில் உங்களுக்கு டைரெக்டாக கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப், பிரைம் வீடியோவுக்கு தனித்தனியாக OTT தளங்களோட சுவிட்சஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ரிமோட்டோட வியூவை நல்லா பாருங்கள். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீமில் ஒரு அட்ராக்டிவான ஒரு ரிமோட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் ரிமோட், உடைச்சிட்டிங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் நார்மல் ரிமோட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அப்படின்னு முன்னாடி ஒரு லோகோ இருக்குது. ஸோ இந்த லோகோ சுற்றியும் ஒரு சின்ன பேப்பர் ஒட்டியிருக்காங்க. ஸோ அதுவும் அட்ராக்டிவ் டிசைனாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக. முன்னாடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. 4K டால்பி ஆட்டம்ஸ் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற இடத்துல உங்களுக்கு லைட் எரியும். ஸோ நீங்கள் இதில் பவரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் ஆனது ஒரு லைட்டு மாதிரி உங்களுக்கு எரியும். முன்னாடி ஒரே ஒரு பவர் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் கொடுத்த மாதிரி. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு USB போர்ட்டும் ஒரு மைக்ரோ SD போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. USB போர்ட் வழியாக நீங்கள் ரெக்கார்டிங்கும் பண்ணிக்கலாம், படம் பாட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். இது மைக்ரோ SD வழியாகவும் நீங்கள் ரெக்கார்டிங், படம் பாட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த சைடு ஒன்றுமே கிடையாது, சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, தேவைப்பட்டால் நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்ததாக பேக் சைடு. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஆண்டனாலேருந்து வரக்கூடிய LNB இன் போர்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. உங்களோட ஹோம் தேட்டருக்கு நீங்கள் துல்லியமான 5.1 சவுண்ட் எடுக்கிறதுக்காக ஆப்டிக்கல் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஒர்க்கிங், கரெக்டாக ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கடுத்ததாக சாதாரண டிவிக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய 3 பின் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக ஈத்தர்நெட் கேபிள் டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு USB போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததாக சின்னதாக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹோலில் ஒரு சிம் எஜெக்டர் டூல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பாக்ஸு ஏதாவது ஹேங் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணக்கூடிய போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஆனது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பாக்ஸை நாங்களே டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஸ்க்ரீன்லேயே மொபைல் நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் DTH.in அப்படின்ற வெப்சைட்லையும் நீங்கள் இந்த பாக்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸு ஆன் ஆகிறது பாருங்கள். எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற இடத்துல லைட் எரியுது பாருங்கள், இப்போ ஆஃப் ஆயிடுச்சு, ஒர்க் ஆகுது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக உங்களுக்கு வருது, ரொம்பவும் ஸ்பீடாகவும் இருக்குது. ஸோ பாருங்கள், இந்த டிவி செலக்ட் பண்ண உடனே ஜியோ சேனல்ஸ் எல்லாமே லோட் ஆகும். ஓகே பாருங்கள், லோடாகி முடிஞ்சிச்சு, எல்லாம் வந்துருச்சு. இதில் நம்ம தமிழை செலக்ட் பண்ணி ஒரு சில சேனலை மட்டும்தான் ப்ளே பண்ணுவோம். ஸோ பாருங்கள், ஒரு சில தமிழ் சேனல்ஸை நம்ம ப்ளே பண்ணலாம். நிக் டிவி தமிழை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், நிக் டிவி ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லைவாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கடுத்ததாக
கலர்ஸ் தமிழ் ஹெச்டி ப்ளே பண்ணுற பாருங்கள், இம்மிடியட்டாக அது ஓப்பன் ஆகும். ஓகே பாருங்கள், கலர்ஸ் தமிழ் ஹெச்டி ஓப்பன் ஆயிருச்சு. அடுத்து பாருங்கள், ஜெயா மேக்ஸை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே பாருங்கள், ஜெயா மேக்ஸ் உங்களுக்கு சூப்பராக ப்ளே ஆகுது. அடுத்ததாக ஏஞ்சல் டிவி ஹெச்டியை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஓகே பாருங்கள், சூப்பராக ஓப்பன் ஆகுது. இதில் உங்களுக்கு மியூசிக்கு, கிட்ஸு, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே வருங்க. தமிழ், ஹிந்தி, உருது, மலையாளம், ஸ்போர்ட்ஸு, கிட்ஸு, இன்ஃபோடைன்மெண்ட் எல்லாமே வருங்க. எல்லா சேனலும் நீங்கள் இலவசமாக பார்த்துக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸு சேனலை ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சோனி 10 HD. ஓகே பாருங்கள், லைவாக சூப்பராக ப்ளே ஆகுது. அடுத்ததாக லோக்கல் சேனல்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சன் டைரக்டில் ஓகே எழுத்து எப்படி சேனல் மாற்றுறீங்களோ அந்த மாதிரி லோக்கல் சேனல்ஸை இதில் நீங்கள் மாற்றிக்கலாம். எந்த ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ்லையுமே இந்த சைடில் இந்த சேனல் மாற்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் வராது. ஜஸ்ட்டு ரிமோட்டில் இருக்கக்கூடிய ஓகே பட்டன் அழுத்தினா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடுங்க. இதில் உங்களுக்கு நிறைய லோக்கல் சேனல்ஸ் வரும். ஸோ எல்லா லோக்கல் சேனல்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். ஸோ லைவாக பாருங்கள், எல்லா லோக்கல் சேனல்ஸும் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டுருக்கு. இது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய லோக்கல் சேனல்ஸ் கிடையாதுங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாவட்டங்களிலும் ஓடக்கூடிய அனைத்து வகையான லோக்கல் சேனல்ஸும் நீங்கள் இந்த ஒரு பாக்ஸ் வழியாக நாங்கள் போட்டு தர சாஃப்ட்வேர் மூலமாக பார்த்துக்கலாம். அதுவும் லைஃப் லாங் இலவசமாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், நாங்கள் இப்போது நிறைய சேனலை ப்ளே பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது எல்லாமே லோக்கல் சேனல்ஸுங்க. உங்களுக்கு தேவையான சேனல்ஸ் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஃப்ரீஸுமே ஆகாமல் கரெக்டாக வரும். இந்த பாக்ஸுக்கு தேவையான இன்டர்நெட் மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது. மற்றபடி எதுவுமே தேவை கிடையாதுங்க. அடுத்ததாக இலங்கையிலேருந்து வரக்கூடிய ஃப்ரீ சேனல்ஸ், அதாவது இந்த சேனலில் உங்களுக்கு விளம்பரமே வராதுங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் பார்த்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு விளம்பரமே வராது. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஐபிசி தமிழ் அப்படின்ற ஒரு சேனலு. ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளம்பரமே இல்லாத ஒரு தமிழ் சேனல். ஸோ இதை எப்போ வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே பாருங்கள், சேனல் ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டாவது சேனல் ஐபிசி சிலுவை. ஸோ பாருங்கள், அதுவும் ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இது ஒரு கிறிஸ்டியன் சேனல். அடுத்தது பாருங்கள், ஐபிசி பக்தி. இது ஒரு ஹிந்து மதத்துக்கு உண்டான ஒரு சேனல். ஓகே பாருங்கள், ப்ளே ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக ஐபிசி காமெடி. 24 ஹவர்ஸும் இதில் காமெடி உங்களுக்கு விளம்பரமே இல்லாமல் ஓடிட்டுருக்கும். எந்த ஒரு ஹேங்கர்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு காமெடி மட்டும் ஓடிட்டே இருக்கும். அடுத்ததாக ஐபிசி மியூசிக். இதில் உங்களுக்கு 24 ஹவர்ஸும் தமிழ் சாங்ஸு விளம்பரமே இல்லாமல் ஓடிட்டுருக்கும். இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பாக்ஸுக்கு அமௌண்ட் போட்டு சேட்டலைட் வழியாகவும் நீங்கள் சேட்டலைட் சேனல்ஸை பார்த்துக்கலாம். ஸோ சேட்டலைட் சேனல்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஜியோ டிவியில் இருக்கக்கூடிய சேனல்ஸ், லோக்கல் டிவியில் இருக்கக்கூடிய சேனல்ஸ் மற்றும் இலங்கை சேனல்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த பாக்ஸுக்கு இன்டர்நெட்டை ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கணும். ஸோ சேட்டலைட் சேனல்ஸ் பார்க்குறதுக்கு இன்டர்நெட்டு தேவையில்லைங்க. மற்றபடி ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு இந்த பாக்ஸுக்கு கரெக்டாக நீங்கள் ஈத்தர்நெட் மூலமாகவோ அல்லது வந்து மொபைலோட ஒய்ஃபை நெட்வொர்க் மூலமாகவோ அல்லது ப்ராட்பேண்ட் மூலமாகவோ நீங்கள் இந்த செட்டாப் பாக்ஸுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருந்தால் மட்டுமே தான் இந்த ஜியோ டிவி, லோக்கல் டிவி, இலங்கை சேனல்ஸ் எல்லாம் பார்க்க முடியும். மற்றபடி நீங்கள் எப்பவும் போல் சேட்டலைட் சேனல்ஸை பார்த்துக்கலாம். அதுக்கு எந்த ஒரு இன்டர்நெட்டுமே நீங்கள் கனெக்ட் பண்ண தேவையில்லை. மினிமமாக 200 ரூபாய்க்கு கூட நீங்கள் அமௌண்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ மினிமமாக நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு அமௌண்ட் போட்டு பார்க்குறீங்க, வெறும் தமிழ் மட்டும்தான் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். அது கூட உங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ராவாக இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னா இன்டர்நெட் கனெக்ஷனை வச்சு மீதி சேனல்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நாங்கள் பாக்ஸு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள், மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தமிழ் DTH.in அப்படின்ற வெப்சைட்லையும் இந்த பாக்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்க முடியாது. இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை யோசனை பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ க்ரோத் ஆகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.